மீல் ஆஃப் மை டே. எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழி மைகளால் போற்றி பணிகிறேன். நம் உடலின் வலிமை உயிரில் நிற்கிறது. உயிர்தான் உடலை தாங்கி நிற்கிறது. உயிருக்கு இறப்பில்லை, உடலுக்கு இறப்புண்டு. உடலோ இந்த உணவில் தான் நிற்கிறது. சமீபத்தில் நான் கீழே விழுந்த ஒரு காணொளியும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறைவனின் நன்றி வசமாக நான் பிழைத்து கொண்டேன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இரண்டாவதாக, தரமான உணவு மிக முக்கியம். நாம் பழங்கள் விற்கும் கடையிலோ துர்நாற்றம் வீசுவதில்லை, காய்கறிகள் மண்டியிலோ துர்நாற்றம் வீசுவதில்லை. ஆனால் அசைவ சாலையில், ஒரு மீன் கடையிலோ ஒரு இறைச்சி கடையிலோ துர்நாற்றம் அதிகமாக வீசுவதுண்டு. நல்ல உணவில்தான் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஆயில் போடாமல் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னா, காய்கறிகளை பாயில் பண்ணிக்க வேண்டியது தான். பாயில் பண்ணி இறக்கும்போது உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், திருகின தேங்காய், கோவக்காய் அதே மாடலில் செய்யப்பட்டிருக்கு. அதே மாடலில் கேரட் செய்யப்பட்டிருக்கு. தேங்காய் எதுவும் இல்லாமல் லோ ஆயிலில் லைட் ரோஸ்ட் பண்ண வெண்டைக்காய். இது தாரா பண்ண ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு ஒரு குழம்பு மாதிரி. ஒயிட் ரைஸ், இதுவும் தாரா பண்ண ஸ்பெஷல் தக்காளி சட்னி, பரங்கிக்காய், சாம்பார். இத்தனை வெரைட்டியை அசைவத்தில் செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யலாம். அதற்கப்புறம் பொதுவாக சொல்லுவாங்க, பழங்கள் 2 மணி நேரத்தில் ஜீரணமாகிவிடும், காய்கறிகள் 4 மணி நேரத்தில் ஜீரணமாகிவிடும். அசைவம் ஜீரணம் செய்வதற்கோ 18 to 24 மணி நேரம் அவசியம் படுகிறது. நல்ல உணவை சாப்பிப்போம். உணவில் தான் உடல் நிற்கிறது. நல்ல உடலிலே தான் உயிர் நிற்கிறது. உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்ற திருமூலர் பாடல் நினைவு கூறுவோம். மற்றும் ஒரு முக்கிய காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாத்விக முடிவிற்கு எப்பொழுதும் போல தயிர்.